Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல பாலிட்டிக்கு தேவையான 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்ல இருக்கக்கூடிய சிவிக்ஸ்ல லெசன் 2 அதாவது குடிமையியல் இருக்கக்கூடிய இரண்டாம் பாடம் தான் நம்ம படிக்க போறோம். நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல யாருங்க இருக்காங்க? குடியரசுத் தலைவர் இருக்காங்க, பிரதம அமைச்சர் இருக்காங்க, நாடாளுமன்றம் இருக்குது, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு. அதுக்கப்புறம் யார் வரும்? நீதித்துறை அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது உச்ச நீதிமன்றம், அதில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி. ஸோ இது எல்லாமே 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கங்கே நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆர்டிக்கல் விதிகளோட சட்டப்பிரிவோடு நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயத்த இதுக்கு இந்த விதி வரும் அப்படிங்கிறத சேர்த்து மட்டும் படிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். சரி, இப்போது நமக்கு இந்த நடுவண் அரசுங்கிறது மொத்தம் 3 பகுதிகளாக இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. ஸோ இதே தான் நமக்கு மாநில அரசுக்குமே வரும். ஸோ இங்கே மத்திய அரசில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ நிர்வாகத்தில் யார் இருப்பா? குடியரசுத் தலைவர் இருப்பார், துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, பிரதம அமைச்சர் இருப்பார். இந்த பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிர்வாகத்துக்கு அடுத்து என்ன வரும்? சட்டமன்றம். ஸோ சட்டமன்றங்கிறது இங்கே மத்திய அரசில் என்னவாக இருக்குது? நாடாளுமன்றமாக இருக்குது. ஸோ நாடாளுமன்றம் நமக்கு 2 பிரிவுகளாக இருக்குது இல்லைங்களா, மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா, இன்னொன்று மக்களவை அதாவது லோக்சபா. சரிங்களா? சரி, இப்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள். சரிங்களா? 238 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து மக்களவையில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 543 உறுப்பினர்கள் மக்களால் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படக்கூடிய 543 உறுப்பினர்கள். மிச்சம் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சு வைப்பார். ஸோ இப்போ அது நடைமுறையில் இல்லை. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நீதித்துறை இருக்குது. நீதித்துறைங்கிறது மத்தியத்துக்கு வரும்போது அது என்னவாக இருக்கும்? உச்ச நீதிமன்றம். ஸோ அதோட தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் தலைமை நீதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகள். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த 3 பிரிவுகளை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், பாடத்துக்குள்ளே தெளிவாக படிக்க போகிறோம். சரி, இப்போது நிர்வாகம் இருக்குது இல்லைங்களா, நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 52லேருந்து 78 வரைக்கும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது எல்லாமே சேர்ந்து எந்த பகுதியில் அங்கே அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா பகுதி 5ல் நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பகுதி 2னா குடியுரிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், பகுதி 3னா அடிப்படை உரிமையை பற்றி தெரிஞ்சுக்குவோம், பகுதி 4 எதை பற்றி தெரிஞ்சுக்குவோம்? டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடும் அதுக்குள்ளே வரும். பகுதி 4ல் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ பகுதி 5ல் நம்ம மத்திய அரசாங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோமா? ஸோ இங்கே கொஞ்சோண்டு இருக்குங்க. சரி, மத்திய அரசாங்கத்தில் மொத்தமாக 3 பிரிவுகள் இருக்குது. என்னது? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அதை தான் இப்போ நம்ம பாக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா? சரிங்க. இப்போ இந்த நடுவண் அரசோட நிர்வாகத்தில் முதல்ல யார் வரப்போறா? குடியரசுத் தலைவர். அடுத்தது யார் வருவா? துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. சரிங்களா? அடுத்து வேறு யார் யார் இருப்பாங்கன்னா இந்திய அரசில் இருக்கக்கூடிய தலைமை வழக்குரைஞர் இருப்பார். சரிங்களா? லாயர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இருப்பாங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட நடுவண் அரசோட நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்டமன்றம்ங்கிறது என்னது? நாடாளுமன்றம்னு அழைக்கப்படுது. அதை கொடுத்துருக்காங்க. இதில் 2 அவைகள் இருக்குது. ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவைங்கிறது இருக்குது. அடுத்து நடுவண் அரசோட நீதித்துறைங்கிறதுல என்ன வந்துடும்? உச்ச நீதிமன்றம் வந்துடும். அந்த டேபிளில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே தான் நமக்கு இங்கே வேர்டிங்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னமோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோமேன்றதை நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்திய குடியரசுத் தலைவர். சரிங்க. ஸோ இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? இது தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போது மத்திய அரசோட நிர்வாக தலைவர் யாருங்க? குடியரசுத் தலைவர். ஆனால் இவர் என்னது? பேரளவு தலைவராக தான் இருப்பார். பேரளவு நிர்வாக அதிகாரம் பெற்றவர். ஓகேங்களா? இந்தியாவோட முதல் குடிமகனும் யாராக தான் கருதப்படுறாங்க? குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா?
ஸோ எல்லாமே இந்த முதல் அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து பொருந்தும். சரிங்களா? சரி, அடுத்து முப்படைகளோட தலைமை தளபதியாகவும் யார் தான் செயல்பட்டுருக்கா? நம்மளோட குடியரசுத் தலைவர் தான். ஸோ அந்த விதிப்படி இவர் என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறது பின்னாடி வந்து நம்ம எந்த விதி அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம படிப்போம். சரிங்களா? சரிங்க, இவர் சட்டப்பிரிவு 53 படி எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ இல்லை அவரோட அலுவலர்களோ, அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் மூலமாகவோ செயல்களை வந்து அவர் நடத்தலாம் அப்படிங்கிறது எது சொல்லுது? சட்டப்பிரிவு 53 வந்து சொல்லுது. சரிங்களா? சரி, தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள், அதாவது நான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் நான் வந்து கலந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ இல்லை வந்து உள்ளாட்சி அமைப்புலையோ எந்த ஒரு பிரிவுலையுமே அவர் என்ன பண்ணக்கூடாது, சேலரி வாங்கக்கூடிய ஜாபில் வந்து அவர் இருக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்தது என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி வந்து அவர்கிட்ட இருக்கணும். சரிங்களா? அடுத்து அவரோட பெயரை, இப்போ குடியரசுத் தலைவர் ஆகணும், அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் இருக்கார் இல்லைங்களா, அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த வாக்காளர் குழுமம் இருக்குது இல்லைங்களா, வாக்காளர் குழுமம்னா யாருங்க? மாநிலங்களவை, மக்களவை, அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்ததான் என்னது, இந்த வாக்காளர் குழுமம்னு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இவங்களில் 50 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இவர் குடியரசுத் தலைவர் ஆகலாங்கிறத முன்மொழிஞ்சிருக்கணும். அதே விஷயத்தை 50 பேர் வந்து என்ன பண்ணணும், வழிமொழியணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அவரை வந்து செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் ஒரு கேண்டிடேட் வந்து குடியரசுத் தலைவரோட அந்த தேர்தலில் போட்டியிடும்போது அவர் வந்து வேறு ஏதோ ஒரு பதவியில் இருக்கார், அதாவது வந்து மாநில சட்டமன்றத்திலையோ இல்லை வந்து மாநிலங்களவை மக்களவையில் அந்த பாராளுமன்றத்திலேயே உறுப்பினராக இருக்காருங்கிற பட்சத்தில் இவர் இன்கேஸ் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அப்படின்னா அந்த பதவி என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். அது வந்து இப்போ வந்து என்ன ஆகிடும், காலி ஆகிடுது அப்படின்னு வந்து அறிவிச்சிடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஒன்று, எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் அப்படி அவர் இருந்தார் அப்படின்னா அந்த பதவி வந்து காலி ஆகிட்டு இவர் குடியரசுத் தலைவராக வந்து மாறிடணும். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ குடியரசுத் தலைவருக்கு எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. நியூ டெல்லி, புதுடெல்லியில் வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட வீடு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து அவருக்கு வீடும் அங்கேயே தான் இருக்கும், ஆஃபீஸும் அதே பில்டிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னது, அந்த வீட்டோட பேர் ராஷ்டிரபதி பவன். சரிங்களா? அடுத்து இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம நாட்டில் 2 இடத்துல இவருக்கான இல்லம் வந்து இருக்குது, குடியரசுத் தலைவரோட இல்லம் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடும் அங்கேயே தான் இருக்கும், ஆஃபீஸும் அதே பில்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அது எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோமா. சிம்லாவில் ரிட்ரீட் கட்டடம் அப்படிங்கிற ஒரு பில்டிங் வந்து இருக்குது. ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம்ங்கிற ஒரு இல்லம் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து எங்கன்னா ஒன்று வடக்கு பக்கத்துலேயும் இன்னொன்று எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஷிம்லாவில் ஒன்று, இந்த பக்கம் ஹைதராபாத்தில் ஒன்று. எதுக்காக இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் உரிமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. ஸோ வந்து வடக்கில் ஒரு பக்கம் தெற்கில் ஒரு பக்கம் மொத்தம் குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், எல்லா பக்கமும் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான். சரிங்களா? ஸோ வருஷத்தில் ஒரு முறை வந்து என்ன பண்ணுவார், எல்லா இடங்களுக்கும் வந்து அவர் போயிட்டு வந்துடுவார். அதாவது இந்த வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சிம்லாவுக்கும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்துக்கும் வந்து அவர் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டு போவாருங்கிற மாதிரி. சரிங்களா? சரி, மொத்தமாக 3 வீடுகள் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஒன்று என்னது, ராஷ்டிரபதி பவன். அடுத்து சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம். அடுத்து வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது வந்து என்னதுங்க, ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம். சரிங்களா? இது 3மே ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சிம்லாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் அவர் போகிறாரு. அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, யார் யார் கலந்துக்குவாங்க, யார் யார் ஓட் பண்ணுறதுக்கான தகுதிகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ சரி, ஓகேங்க. இந்தியாவில் வந்து என்ன நியமனம் நடந்தாலும் குடியரசுத் தலைவர் பண்ணி வைக்கிறாரு. குடியரசுத் தலைவரோட நியமனத்தை யாருங்க பண்ணி வைப்பாங்கங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக ஒருத்தவர் வந்து வராருன்னா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குடியரசுத் தலைவர் பண்ணுறாரு. அப்போ குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. சரிங்களா? ஸோ வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி காலம், பதவி காலம் எவ்வளவு, 5 வருஷம். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையிலே அவர் என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யப்படலாம், இல்லை அவர் வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு அவர் பதவி நீங்கள் வந்து செய்யலாம். ஓகேங்களா? சரி, இப்போ குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் என்னென்னு பார்த்துருவோமா. நிர்வாகத்தின் அடிப்படையில் அவரோட அதிகாரத்தை சட்டப்பிரிவு 77. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வாரத்தில் 7 நாள் இருக்கும். அந்த 7 நாளுமே குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட பெயர்னால தான் நாட்டில் அனைத்து நிர்வாகமும் வந்து நடைபெறணும். சரிங்களா? வாரத்தில் 7 நாளில் எந்த வேலை நடந்தாலுமே குடியரசுத் தலைவரோட பெயரில் தான் நடக்கணும். சரிங்களா? அப்போ நிர்வாகம் எந்த வேலைனாலும் என்னது 77ன்னு வந்துடுது. ஸோ அதே தான் ஆக்சுவலாக உள்ளேயுமே தலைவரோட
அவரோட அதாவது குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் வந்து மேற்கொள்ளணும். குடியரசுத் தலைவரே உத்தரவிட்டாலும் இல்லை அவரோட அலுவலர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை நடத்தினாலும் என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரோட பெயரால் தான் வந்து இது நடந்திருக்கணும். அப்போ ஓகேவா? ஷார்ட்கட். வாரத்தில் 7 நாள், வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஸோ அந்த 7 நாளுமே குடியரசுத் தலைவரோட பெயர்னால தான் வந்து இது நடக்கணும். சட்டப்பிரிவு 77. சரிங்களா? சரி, நம்மளோட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது பிரதம அமைச்சரும் அவரை வந்து தலைவராக கொண்டு இருக்கக்கூடிய அமைச்சரவை குழுவையும் யார் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யார் யார்? மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுநர்களையும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், மற்ற நீதிபதிகள், இவங்க எல்லாரையுமே யார் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது தலைமை வழக்குரைஞர் இவர். அடுத்து வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், அடுத்து உயர் ஆணையர்கள் ஆகியோரை யார் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? இவங்க எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இது எல்லாமே வந்து நிர்வாக அதிகாரங்கள். சரிங்களா? இது கம்ஸ் அண்டர் எதோட அடிப்படையில் வருது? நமக்கு நிர்வாக அதிகாரத்துக்குள்ளே வருது. இதெல்லாம் நம்ம எதுக்காக படித்தோங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாமே என்ன அதிகாரம்னா நிர்வாக அதிகாரம். அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ மத்தியத்தில் சட்டமன்ற அதிகாரம்னா என்னதுங்க? நாடாளுமன்றம். மக்களவை மாநிலங்களவையில் இவரோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்களவை மாநிலங்களவைக்கு எப்போங்க ஆட்கள் வருவாங்க? பொது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவை வந்து ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டங்கள் வந்து தொடங்குமா. சரிங்களா? ஸோ தேர்தல் நடந்தது உடனே புதிய கூட்டம் வந்து ஆரம்பிக்கும் போது இவர் தான் உரையாற்றி துவக்கி வைப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்தோட ஆரம்பத்துலேயுமே குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றினதுக்கப்புறம் தான் இந்த அவைகள் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வருஷத்துக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை இவர் வந்து கூட்டுவாராம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே யாரோட அதிகாரம்? குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற அதிகாரம். சரி, அடுத்தது எந்த ஒரு மசோதாவும் இப்போ வந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம், இந்த திட்டம் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமாக ஆகிறதுக்கு முன்னாடி அதோட பேர் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? சட்ட மசோதான்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அந்த மசோதா ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அவை, 2 அவையிலும் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அவையில் வந்து அது நிலுவையில் இருக்குங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து அது என்னாச்சு, அதோட பொசிஷன் இப்போ என்னவாக இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து அந்த சட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 அவையிலும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா ஃபைனலாக யார் சைன் பண்ணாதான் அது சட்டமாக மாறும்? குடியரசுத் தலைவர் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அது என்னவாக மாறும்? சட்டமாக மாறும். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நிதி மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்னாகும்? உள்ளுக்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுத்து குடியரசுத் தலைவர் சைன் பண்ணுவார் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடியே நிதி மசோதாவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு கொண்டு வந்துட்டு தான் கொண்டு போகவே முடியும். ஏன்னா அதோட தலைவர் வந்து யாருன்னா இவர் தான். ஓகேங்களா? அதனால தான். அடுத்தது 2 அவைகளையும் வந்து கூட்டுறதுக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா? அடுத்து மக்களவை, லோக்சபா இருக்குது இல்லைங்களா? 5 வருஷத்துக்கு வந்து அவங்களோட பதவிக்காலம் இருக்குது. அது முடியறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் வந்து அதாவது பிரதம அமைச்சர் வந்து பரிந்துரை செய்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர்னால அந்த அவையை கலைக்கிறதுக்கான அதிகாரமுமே வந்து அவருக்கு இருக்குது. அதுவும் எப்போது? பிரதம அமைச்சர் வந்து அவர்கிட்ட வந்து பரிந்துரை செஞ்சால் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து வந்து மாநிலங்களவைக்கு 12 நபர்களை வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. லோக்சபாவுக்கு வந்து 2 நபர்கள். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு நடைமுறையில் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிதி அதிகாரங்கள் இவர்கிட்ட என்ன இருக்குது? இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லைங்களா? ஸோ மத்தியத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க? பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? நிதி அமைச்சர் போய் மக்களவையில் வந்து சமர்ப்பிக்கவே முடியும். சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் ஏதாவது அவசர நிதிநிலை வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ போன லெசன்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா? நிதியோட அவசர கால நிலை என்னதுங்க? 360 அப்படிங்கிறது படித்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ அதை பற்றி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்க நிதிக்குழுவை யார் தான் வந்து நியமிப்பா? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஸோ அந்த நிதிக்குழுவை எதுக்காக அவரை நியமிக்கிறாரு? வரிகள் வந்து இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குங்கிற பரிந்துரை செய்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? நிதிக்குழுவை போடுறாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிக்கிள் நம்ம போன லெசனில் என்ன படித்தோம்? சட்டப்பிரிவு 280 அப்படிங்கிறத நம்ம படித்தோமா? ஓகே. ஸோ இங்கே எனக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது நீதி அதிகாரம். ஸோ வந்து குடியரசுத் தலைவர் நினைக்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மனு போடுவாங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து இந்த தண்டனையை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறையா மனு எழுதுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இதில்
சட்டப்பிரிவு சட்டத்தின் 72வது பிரிவை யூஸ் பண்ணி மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஸோ மரண தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனையோ நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனையை இவர் நினச்சாருன்னா குறைக்கலாம், இல்லை ஒத்தி வைக்கலாம், இல்லை அதிலேருந்து விடுவிக்கலாம், இல்லை மன்னிப்பு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவை யூஸ் பண்ணலான்னா 72 வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வாரத்தில் 2 நாள் மன்னிப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நிர்வாக அதிகாரம் வாரத்தில் 7 நாள் நடக்கும். மன்னிக்கிறது வாரத்தில் 2 நாள் தான் அவர் வந்து பண்ணுவார். சரிங்களா? மற்ற நாள்லாம் பிஸியாக இருப்பார். சரி, அவ்வளோதான். அடுத்தது இராணுவ அதிகாரங்கள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் என்னவாக இருக்கிறாரு, பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியாக வந்து இருக்கார். அது வந்து என்ன சட்டப்பிரிவுன்னு பார்த்திங்கன்னா 53ல் 2. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை வழி நடத்துகிறாரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ராஜதந்திர அதிகாரங்கள். ஸோ ராஜதந்திர அதிகாரங்கள்னால் என்னதுங்க, வெளிநாடுகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதை கரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ வெளிநாடுகளுக்கு தேவையான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை நமக்கு இந்திய தூதர்களாக வந்து இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கும் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் அவங்களையும் வந்து யார் தான் வந்து வரவேற்கிறா, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமிக்க முடியாது, ஆனால் வரவேற்கிறார். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்களை நீ அமெரிக்காவுக்கான தூதர், நீ வந்து இங்கே பாகிஸ்தானுக்கான தூதர், நீ வந்து இங்கே ஏதோ ஒரு நாடுங்க டக்குன்னு வாயில் வரல, இவங்களுக்கான தூதர்கள்னு சொல்லிட்டு இந்திய நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்க முடியும். ஸோ அதே போல் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து நியமிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள குடியரசுத் தலைவர் வந்து வரவேற்கிறாரு. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து மற்ற உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் இது எல்லாத்தையுமே யார் வந்து கையாளுறா, குடியரசுத் தலைவர் வந்து கையாளுறாங்க. அதாவது வெளிநாடுகளுக்கும் நமக்குமானது. அடுத்து நெருக்கடி நிலை, இது ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? சட்டப்பிரிவு 352 தேசிய அளவிலானது, சட்டப்பிரிவு 356 மாநில அளவிலானது, சட்டப்பிரிவு 360 வந்து அவசர நிலை. எதுக்கு? நிதி அவசர நிலைக்கானது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? சரி, இப்போது கேரளாவுக்கும் பஞ்சாபுக்கும் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து எது, சட்டப்பிரிவு 356 யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், KP 9 அப்படி வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? கேரளாவுக்கும் பஞ்சாபுக்கும் 9 முறை வந்து போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஒன்று அவர் நினச்சார் அப்படின்னா அவரே வந்து நான் இங்கே வந்து போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம், துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம், எனக்கு இந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறி இவர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது அப்படின்னா சட்டப்பிரிவு 61 யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருது அப்படின்னா இதை யார் ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள். ஓகேங்களா? ஸோ தீர்மானத்தை கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பணி நீக்கம் வந்து செய்ய முடியும். சரிங்களா? அந்த அவைகளுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, மக்களவை மாநிலங்களவைக்கு வந்த உறுப்பினர்கள் 4க்கு 1 பங்கு குறையாமல் என்ன பண்ணணும், 4ல் 1 பங்குக்கு குறையாமல் இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இல்லைங்க அவர் தப்பு தாங்க பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்போது 4ல் 1 பங்கு நபர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், பதவி நீக்கம் வந்து செய்ய முடியும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடத்தி புது குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார், அதே பதவியில் இருப்பார். பதவி நீக்கம் செய்யலை, அவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு, 5 வருஷத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து புதுசாக ஒருத்தவர் வர வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருப்பார். புதுசாக வந்த உடனே பதவி பிரமாணம் செஞ்சோடனே இவர் வந்து விலகிக்குவார். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவரை பற்றி டீட்டெயில்டாக படித்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவர். ஸோ துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 63. சரிங்களா? சரி, இவர் வந்து நாட்டின் உயர்ந்த அதிகாரத்தில் 2வது இடத்துல வந்து இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு யார், குடியரசுத் தலைவர். ஸோ செகண்ட் ஒன் யார், துணை குடியரசுத் தலைவர். அப்போ இவர் தான் யார், நாட்டின் 2வது குடிமகனாக வந்து விளங்கக்கூடியவர் இவர் தான். ஸோ அது இங்கே கொடுத்துருக்காது, நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டின். 2வது குடிமகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஸோ நம்ம நாட்டோட முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட தேர்தல் வந்து எப்படி இருக்குன்னா அதே போல் தான். ஸோ குடியரசுத் தலைவருக்கு எப்படி நடக்குமோ அதே போல் தான் வந்து இவருக்கும் இருக்கும். ஸோ
தகுதிகள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு என்ன இருக்கணும், ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், எந்த ஒரு அமைப்புலையும் அவர் வந்து வேலை பார்க்கக்கூடாது, அதாவது நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ உள்ளாட்சி அமைப்பிலோ எதுலேயுமே வந்து சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் இவர் இருக்கக்கூடாது. இன்கேஸ் இருந்தார்னா இவர் இங்கே செலக்ட் ஆனோடனே அந்த பதவி வந்து காலியாக கருதப்படும். அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி வந்து இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இவர் மாநிலங்களவையோட தலைவராக நியமிக்கப்படுவார். அதனால இவருக்கு வந்து அந்த தகுதி வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்தல் மற்றும் பதவிக்காலம் பற்றி சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 66(1) படி குடியரசுத் தலைவரை போலவே இவருக்கும் மறைமுக தேர்தல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? பதவி முடிகிறதுக்கு முன்னாடியே பணித்துறப்போ இல்லை இழக்கிறதோ பணி நீக்கமோ நடந்துருச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு புதிய துணை குடியரசுத் தலைவர் வருவார். அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து பதவியிலேருந்து போன மாதிரி கருதி வேறு ஒரு தலைவர் வந்து வருவார். இன்கேஸ் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு அவர் வந்து அதாவது பதவிக்காலம் முடிஞ்சு வெளியே போயிட்டார் அப்படின்னா திரும்பவும் போட்டிடுறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இப்போது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே அந்த பதவியில் இல்லை. ஒரே சமயத்தில் 2 பதவியுமே காலியாக இருக்குது. இப்போது குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு துணை குடியரசுத் தலைவர் அதை பார்த்துக்குவார். சரிங்களா? அடுத்த ஆள் வர வரைக்கும் பார்த்துக்குவார். இன்கேஸ் இவரோட பதவியுமே காலியாக இருக்குங்கிற பட்சத்தில் அது 2ஐயும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக பணியாற்றுவாங்க அடுத்த குடியரசுத் தலைவர் வர வரைக்கும். இந்த மாதிரி நாட்டில் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு. 1969 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ஹிதேதுல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்களவை ஒப்புதலோடையும் மாநிலங்களவையோட பெரும்பான்மையோட, மக்களவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கணும். மாநிலங்களவையில் பெரும்பான்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த தீர்மானத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை பதவி நீக்கம் செய்வாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடியே யாருக்கு அறிவிப்பு போயிருக்கணும்னா குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பு போயிருக்கணும். சரிங்களா? அறிவிப்பு போனதுக்கப்புறம் தான் இவங்களோட தீர்மானங்களை வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். அடுத்தது குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் துணை குடியரசுத் தலைவர் தான் யாராக இருக்கணும், மாநிலங்களவையோட தலைவராக இருக்கணும். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அந்த துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராகவும் இருப்பார். சரிங்களா? சரி, அடுத்தது ஸோ இவர் மாநிலங்களவையோட தலைவர், ராஜ்யசபாவோட தலைவராக இருக்கும்போது அந்த நடவடிக்கைகளை யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவா, இவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை இல்லை வெளிநாடுக்கு எங்கேயோ போயிருக்காரு, அவரால் இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க முடியலங்கிற பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் அந்த வேலைகளை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அதிகபட்சம் 6 மாதங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யார் கையில் இருக்குன்னா துணை குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே வருது, மசோதா வந்து நிறைவேற்றணும், அதுக்கு வந்து எல்லாருமே ஓட்டு போடணும் எங்கே, மாநிலங்களவையில். அப்போது இங்கேயும் வந்து ஒரு 50 வாக்கு, இங்கேயும் ஒரு 50 வாக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா இது வந்து முடிவுக்கு வந்துருங்கிற பட்சத்தில் யாரும் ஓட்டு போடலான்னா மாநிலங்களவையோட தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் சட்டப்பிரிவு 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவர் வந்து வாக்கு அளிக்கலாம். அவரோட வாக்குக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அவரோட முடிவு தான் வந்து இறுதியானதாக இருக்கணும். ஒன்று இந்த பக்கமும் போடலாம், இல்லை இந்த பக்கமும் போடலாம், அது அவரோட உரிமை அப்படிங்கிறத என்ன பண்ணுது இந்த சட்டப்பிரிவு 100ங்கிறது நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. அவ்வளோதான். அடுத்தது பிரதம அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர். ஸோ சட்டப்பிரிவு 74(1) வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு அறிவுரை வந்து வழங்குறதுக்காகவும் யாரை வந்து நியமிக்கிறாங்களா, பிரதம அமைச்சரையும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவையும் இந்த சட்டப்பிரிவு மூலமாக என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்தியாவோட பிரதம அமைச்சரோட பதவி நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எதனாலங்க அப்படி சொல்கிறோன்னா நமக்கு வந்து இந்த பதவி வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில், அதாவது இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் எந்த கட்டடத்தில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு அரண்மனையில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நாடாளுமன்றத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர்னு வந்து சொல்கிறாங்களாம். ஸோ அதே பதவி போல் இதுங்கிறனால நம்மளோட பிரதம அமைச்சரோட பதவியும் என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வெஸ்ட்டுன்னு இட்டு வருங்க, இங்கே வந்து இட்டு மட்டும் வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா?
ஸோ இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிரதம அமைச்சரை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? மக்களவையோட பெரும்பான்மை கட்சி தலைவரை தான் என்ன சொல்லுவாங்க? பிரதம அமைச்சர் அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பதவி பிரமாணம் யாரை செஞ்சு வைப்பா? குடியரசுத் தலைவர் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. இன்கேஸ் இந்த பெரும்பான்மைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னங்க பண்ணியிருப்பாங்க? எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 50 வாக்காளர்கள், இங்கேயும் கேண்டிடேட்ஸ் இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இன்னொருத்தவங்களும் ஒரு 50 பேர் வச்சுருக்காங்க. அப்போ யாருங்க பெரும்பான்மை கட்சின்னு கருதப்படுவாங்கன்னா, இப்படி எல்லாருமே இப்படி இருக்கும்போது யாருனாலுமே ஆட்சி அமைக்க முடியாது இல்லைங்களா? அப்போது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுப்பாராம். அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுப்பார். அடுத்தது பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வந்து யார் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுவா? பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் இல்லைங்களா? அவங்க இன்கேஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே என்னவாக இருக்கணும்? நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக மாறி இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? சரி, நம்ம நாட்டோட முதல் பிரதம அமைச்சர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பிரதம அமைச்சரோட செயல்பாடுகள் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 78 படி பிரதம அமைச்சரோட கடமைகள் வந்து தெரியப்படுது. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணணும்? அவரோட அமைச்சர்கள் இந்தந்த நிலையில் வந்து அவங்களோட நிலையை அறிந்து அவங்களுக்கு இந்த செக்டாரை வந்து கொடுக்கலாம், இந்த அமைச்சருக்கு இந்த பிரிவை வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒதுக்கீடு வந்து செய்யணும். சரிங்களா? அடுத்தது அந்த தலைமை வகிக்கக்கூடிய, அதாவது தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தோட தேதி, அந்த நிகழ்ச்சி, இது எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடியது யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்தது கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடக்கலை அப்படின்னா மூத்த சகாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட டிஸ்கஷன்ஸ், மூத்த சகாக்கள் முன்னாடி இருந்தவங்களோ இல்லை அந்த கூட்டத்திலே வந்து ரொம்ப மூத்தவங்க, அதாவது ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க, அவங்க கூட வந்து என்ன பண்ணலாம்? டிஸ்கஷன் பண்ணி முடிவுகளை வந்து அவர் எடுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து பிரதம அமைச்சர் எல்லாத்தையும் வந்து கண்காணிப்பார், எல்லாத்தையும் மேற்பார்வையாளராக இவர் தான் இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். முதலமைச்சர் வந்து, அதாவது பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குரூப்புக்கும் வந்து ஒரு பாலமாக வந்து இருக்கிறாரு. நாட்டின் உண்மையான அதிகாரம் யார் கையில் இருக்குது? பிரதம அமைச்சர்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகள், உச்சி மாநாடு, சார்க் நாடுகள் மாநாடு, இது எல்லாத்துக்குமே யார் தான் வந்து பிரதிநிதியாக இருப்பா? நம்மளோட பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் பிரதிநிதியாக இருப்பாங்க. சரி, இப்போ பிரைம் மினிஸ்டர் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அந்த அமைச்சரவை குழு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அமைச்சரவை குழுங்கிறது யாருங்க? தேர்தலுக்கு பின்னாடி அமைச்சரவை குழுவை வந்து பிரதம அமைச்சர் தான் வந்து முடிவெடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவார். ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இது எங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களில் 15% பேரை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? அமைச்சரவை குழுவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் 15%க்குள்ளே யாரும் வந்துடுவா? பிரதம அமைச்சரும் வந்துடுவார். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ 15% தான் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்கள் மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதோட 15% பேருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது அமைச்சர்களின் வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ கேபினட் அமைச்சர்கள் என்னென்னா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மைய கருத்துக்களோட முடிவுகளை யார் தான் எடுக்கிறாங்க? இந்த கேபினட் அமைச்சர்கள் தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் யார் இருக்காங்க? ராஜாங்க அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. அழைப்பு விடுத்தா மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. ஸோ மெயின் கேட்டகரி யார்? கேபினட். இந்த கேபினட்டுக்கு வந்து 2வது வகையினர் வந்து இந்த ராஜாங்க அமைச்சர்கள். இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை இவங்க செய்வாங்க. உதவி பண்ணுறது கிடையாது. இந்த ராஜாங்க அமைச்சர்கள் வந்து இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க மீட்டிங் இருக்குன்னு கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க வந்து மீட்டிங்கில் கலந்துக்குவாங்க. இந்த 2 பிரிவினர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த இணை அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேபினட் அமைச்சர்கள் தான் முடிவுகள் எல்லாத்தையும் வந்து, முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்துக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. ராஜாங்க அமைச்சர்கள்னால் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இணை அமைச்சர்கள் வந்து இந்த 2 பிரிவினர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா? ஸோ ஃபுல்லாக வந்து நிர்வாகம் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோமா? ஸோ அடுத்தது சட்டமன்றம், அதாவது இந்தியாவோட மத்திய நாடாளுமன்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் இங்கே என்ன இருக்குது? ஒன்று, குடியரசுத் தலைவர் உள்ளே வருவார். அதாவது நாடாளுமன்றங்கிறது மொத்தமாக 3 பகுதிகள் வந்து இருக்குங்க. குடியரசுத் தலைவரும் அதுக்குள்ளே தான் இருக்கார். ராஜ்யசபா, லோக்சபா இதுவுமே வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கூடியதுன்னு கேட்டால் 3 பகுதிகள். ஏன்னா இப்போ ஒரு சட்ட மசோதா, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், ஒரு சட்ட மசோதா வருது, 2 அவைகள்லையுமே அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இந்த 2 அவையிலையும் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் அது என்ன ஆகும்? சட்ட
சட்டமாகவே மாறும் இல்லைங்களா. அப்போ அந்த நாடாளுமன்றத்தில் யாரும் ஒரு அங்கம், குடியரசுத் தலைவரும் ஒரு அங்கம் தான். சரிங்களா. சரிங்க, 2 அவை இருக்கனால இதை ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து மாநிலங்களவையில் மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 250. 238 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ். இதில் 12 பேரை என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து செலக்ட் பண்ணி 12 பேரை வந்து கொடுக்குறாரு. சரி, இங்கே மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள். நீங்களாம் மாநில சட்டமன்றத்தில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அதோட தகுதி இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு என்னென்ன தகுதின்னு வந்து பார்த்துருவோமா. இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ இல்லை கடன் வாங்கி ஏமாத்தினவராகவோ இருக்கக்கூடாது, அதாவது திருப்பி செலுத்த முடியாதவராக கண்டிப்பாக இருக்கவே கூடாது, மக்களவையிலோ இல்லை எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப சிம்பிள், நீங்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் மக்களவையில் இருக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 வருஷம். இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தோம் இல்லைங்களா. 2 வருஷத்துக்கு ஒருக்க நிறைய பேர் வெளியே போவாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ரேஷியோ வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா. சரி, 3/1 பகுதியினர் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் என்ன ஆவாங்க, வெளியே போயிட்டு புதுசாக வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான அவை, யாருனாலும் என்ன பண்ண முடியாது, கலைக்க முடியாது. 2 வருஷத்துக்கு ஒருக்க உள்ளே வராங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சோடனே அவங்க வெளியே போயிடுவாங்க, அவையை வந்து கலைக்க முடியாது. ஆனால் மக்களவை வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியும், கலைக்க முடியும் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி. சரிங்களா. சரி, அடுத்தது வந்து ஸோ இந்த மாநிலங்களவை தலைவர் வந்து யார், துணை குடியரசுத் தலைவர் தான் இதோட தலைவர். ஓகேங்களா. இந்த மாநிலங்கள் அவைக்கான துணைத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அந்த எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன், எம்பி. ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், உறுப்பினர் சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, இந்த தேர்தல் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்குமூலம், அதாவது மக்கள் வந்து நேரடியாக வரமாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்கிறாங்கிறப்ப இது என்னது, மறைமுக தேர்தல், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிதி மசோதா. இப்போது நிதி மசோதாவில் ஏதாவது வந்து கரெக்ஷன் செய்யலாம் அப்படின்னா, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ இந்த ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்களா, இவங்க சஜஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், ஏற்றுக்காமலும் இருக்கலாம், ஆனால் மக்களவை கொடுக்கறது தான் கடைசியான ஒப்புதல் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த ராஜ்யசபா 14 நாளைக்குள்ளே அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும். இல்லை அவங்க கொடுக்கல அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம், மக்களவையோட இறுதி முடிவையை எடுத்துக்கிட்டு இவங்க அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது மாநிலங்களவை ஃபுல்லாக முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்தது மக்களவை வந்து பார்க்க போகிறோம். ஸோ மக்களவைங்கிறது யார், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பக்கூடியவங்க தான் வந்து மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். சரி, இது மொத்தமாக வந்து 545, அதிகபட்சமாக 552 பேர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்தது மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் வந்து என்னதுங்க, இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதுக்கு கம்மியாக வந்து இருக்கக்கூடாது, நாட்டில் ஏதோ ஒரு பகுதியோட வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக இவங்களோட பெயர் வந்து இடம் பெற்றிருக்கணும். அதுக்கு இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும். அதாவது இந்திய குடியுரிமை வச்சுருக்கணும். சரிங்களா. ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்திய குடியுரிமை வச்சுருந்தா தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும். அடுத்தது வந்து நடுவண் அரசோ இல்லை மாநில அரசோ எதுலேயுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாதவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பதவிக்காலம் என்னதுங்க, 5 வருஷம். ஸோ இது முடிகிறதுக்கு முன்னாடி பிரதம அமைச்சரோட ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து அவையை கலைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மக்களவை தேர்தல் எப்படிங்க நடக்கும். ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட தொகுதிகளாக வந்து பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணும், எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து நேரடியாக போய் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 18 வயசு வந்து பூர்த்தியான யார் வேணாலும் போய் ஓட்டு போடலாம், அந்த ஓட்டர் ஐடி வச்சுட்டு. ஓகேங்களா. அடுத்தது மக்களவையோட செயல்பாடுகள் வந்து என்னதுங்க, மசோதாக்கள் வந்து மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றுறது வந்து என்னது, மக்களவையோட பொறுப்பு. இந்த நிதி மசோதாவும் யாரோட பொறுப்பு தான், மக்களவையோட பொறுப்பு தான். மாநிலங்களவைக்கு பெருசாக அதில் ஈடுபாடு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது அதுக்கான ரைட்ஸ் வந்து மக்களவைக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கத்தோட அந்த ஓட்டிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இவங்க செயல்படுவாங்க. யார், மக்களவை வந்து செயல்படுவாங்க. அதுவும் எப்படி, மாநிலங்களவை போலவே இவங்களும் செயல்படுவாங்க. அப்போ யாருக்கும் ரைட்ஸ் இருக்குது, மாநிலங்களவைக்கும் இதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவ்வளோதான்.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா 18 பேர் ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க, 39 பேர் வந்து லோக்சபா மக்களவைக்கு வந்து போகிறாங்க. சரி, நம்ம மாநிலங்களவையோட தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்னு தெரியும். அதில் துணைத் தலைவர் வந்து அந்த குரூப்லேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாங்கன்னு வந்து பார்த்தோம். அதே போல் மக்களவைக்கு தலைவர் யார், துணைத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ மக்களவையோட தலைவர் என்னன்னு சொல்லுவோம்னா சபாநாயகர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த சபாநாயகர் தான் என்ன பண்ணுறாரு, மக்களவையை வந்து தலைமையேற்று நடத்திட்டு போகிறாரு. சரிங்களா? சரி, இப்போது மக்களவை வந்து கலைக்கப்படுது. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கலைக்கப்பட்டாலும் அடுத்த குரூப் வந்து வர வரைக்கும் இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், சபாநாயகராக வந்து இருந்து பதவியில் வந்து நீட்டிப்பார். சரிங்களா? அடுத்து புதுசாக ஒரு குரூப் வந்து வர வரைக்கும் இவர் தான் வந்து இருப்பார். சரிங்களா? நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையும் வந்து கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தலைவராக வந்து யார் இருப்பார்னா இந்த சபாநாயகர் தான் வந்து இருப்பார். 2 அவைகளையுமே வந்து ஒரே நேரத்தில் கூட்டுறாங்க அப்படின்னா அதோட தலைவராக யார் வந்து வகிப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்திட்டு போவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 2 கூட்டங்களே வந்து கூட போகுதுங்க. ராஜ்யசபாவும் வருது, லோக்சபாவும் வருது. அப்போ அந்த 2 கூட்டத்தையும் வந்து தலைமை வகிக்க போகிறவர் வந்து யாருன்னா சபாநாயகராக தான் வந்து இருப்பார். சரிங்களா? இப்போ மக்களவைக்குள்ளே ஒரு வந்து மசோதா வருது அப்படின்னா அது சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவாங்கிற முடிவு யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவாங்கிற டிசிஷன் வந்து யாரோட கையில் இருக்குன்னா சபாநாயகரோட கையில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது, சபாநாயகரோட பதவி காலியாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த துணை சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களவைக்கு வந்து தலைமை வந்து வகிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை வந்து பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும், மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் என்னங்க, சட்டம் இயற்றுறது, சட்டத்தை வந்து திருத்துறது, மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வருதுன்னா அதை விசாரிக்கிற பொறுப்பில் இவங்க வந்து இருக்காங்க. அவங்களோட பதவி நீக்கத்துலேயும் வந்து இவங்க இடம்பெறுவாங்க. சரிங்களா? அடுத்தது, மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்கணும்னா இந்த நாடாளுமன்றம் தான் வந்து அது என்ன ப்ரொசீஜருங்கிறத பார்த்து பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இவர் வந்து எந்த சட்டப்பிரிவை சேர்ந்து வந்து வருவார்னா சட்டப்பிரிவு 76 படி குடியரசுத் தலைவர் வந்து இவரை நியமிக்கிறார். இவர் தான் வந்து நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியாக வந்து கருதப்படுறாரு. சரிங்களா? இவர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறதுக்கான உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள் வந்து இவர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இவர் வந்து இந்த போஸ்டிங்கில் போட்டியிடவே முடியும். சரிங்களா? இவர் எந்த நேரத்தில் வேணாலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் வந்து செய்யப்படலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இவர் வந்து பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் பதவி வந்து விலகிக்கலாம். சரிங்களா? சரி, இவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஏதாவது ஒரு சட்ட ரீதியாக வந்து கருத்து வழங்குறதுக்கான உரிமை வந்து இவருக்கு இருக்குது. அடுத்து, நம்மளோட நீதிமன்றங்களில் இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் இவர் போய் வந்து என்ன பண்ணலாம்னா வழக்காடும் உரிமை வந்து இவருக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி. நீ இந்த நீதிமன்றத்தோட நீதிபதி தான், வேற எங்கேயும் வரக்கூடாது அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் வந்து இவர் கலந்துக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் இவருக்கும் கிடைக்கும். ஆனால் இவர் அங்கே என்ன பண்ண முடியாது, ஓட்டிங் ஏதாவது எடுக்கும்போது தான் அங்கே வந்து ஓட்டு மட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்ற எல்லா சலுகைகளும் இவருக்கு கிடைக்கும். ஆனால் ஓட்டிங் ப்ராசஸ் மட்டும் இவரால் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஸோ வந்து மத்திய அரசோட நீதித்துறை வந்து என்னதுங்க, உச்ச நீதிமன்றம். ஸோ அந்த உச்ச நீதிமன்றம் தான் என்னது, நம்மளோட இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது 3வது அங்கம் இந்த உச்ச நீதிமன்றம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உச்ச நீதிமன்றம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு எந்த மூளைக்கு வேணாலும் இதோட ரூல்ஸ் வந்து கட்டுப்படும். உச்சநீதிமன்றம் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருச்சுன்னா எல்லா நீதிமன்றமும் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இன்னொன்று வந்து இங்கே என்னென்னா, நியூ டெல்லியில் தான் இதோட பில்டிங் வந்து இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்ப்போமா. நியூ டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இது. சரிங்களா? சரி, அடுத்தது 1950ஆம் ஆண்டில் இங்கே வந்து எத்தனை நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி உட்பட மொத்தமாக ஒரு 8 நீதிபதிகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் 8 பேர் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா?
ஸோ நீதிபதிகளோட நியமனம், இது யாருங்க நியமனம் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணி வைப்பார். ஓகே. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு. மற்ற நீதிபதிகளை, இந்த தலைமை நீதிபதிகள்லாம் நிறையா இருப்பாங்க இல்லைங்களா, தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு குழு வந்திருக்கும். அதுக்கு வந்து தலைவர் யாருன்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பாங்க. அந்த குழுவோட பரிந்துரையின்படி மற்ற நீதிபதிகளை வந்து யார் அந்த குழுவோட பரிந்துரையின்படி பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு மற்ற நீதிபதிகளுக்கு. சரிங்களா? சரி, இவங்க தகுதி வந்து என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும், இல்லாட்டி 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் என்னவாக இருந்திருக்கணும், வழக்கறிஞராக இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவரோட பார்வையில் ரொம்ப சிறப்புமிக்க வல்லுநராக வந்து இருந்திருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இவங்க 65 வயசு வரைக்கும் இந்த பதவியில் வந்து நீட்டிக்கலாம். சரிங்களா? ஓகே. உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா கண்டன தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலாம். இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இவங்க வந்து விலகல் கடிதம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், விலகிக்கலாம். ஸோ அடுத்தது, உச்சநீதிமன்றத்தோட தலைமை இடம் எங்கெங்கே இருக்குது? டெல்லியில் வந்து இருக்கா? ஸோ இன்கேஸ் எங்கேயாவது வேறு இடத்துல மாற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்பீனியன், அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்திய தலைமை நீதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் எங்கே சொல்கிறாரோ அந்த இடத்துல இவங்க இதை அமைச்சுக்கலாம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இவங்க எந்த மாநிலத்தில் வேணாலும் அமைச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அதுதான் நிரந்தரம்னு கூட சொல்கிறாங்க. இது வரைக்கும் மாற்றினதும் இல்லை. ஸோ அடுத்தது, உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள், பணிகள், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிட்டோம் இல்லைங்களா? 8லேயும் படித்தோம், 9லேயும் படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் நமக்கு என்ன ஆயிருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் தான். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி தெளிவாக நம்ம சின்ன கிளாஸில் என்ன படித்தோமோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ உச்சநீதிமன்றம்ங்கிறது என்னது, நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு என்ன வழக்கு வருதோ அது வந்து அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இல்லை உயர்நீதிமன்றத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துச்சுன்னா அது வந்து மேல்முறையீடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதே தான். சரி, இப்போ 1 மார்க் மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி லோக்சபாவின் சபாநாயகர். அடுத்தது 3வது கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மக்களவை. 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 25 வயது. 5வது கொஸ்டின் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். 6வது கொஸ்டின் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 360. 7வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். அடுத்தது கோடிட்ட இடத்துக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நிதி மசோதா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பிரதம அமைச்சர். தேர்ட் கொஸ்டின் துணை குடியரசுத் தலைவர். ஃபோர்த் கொஸ்டின் தலைமை வழக்குரைஞர். சரிங்களா? 5வது கொஸ்டின் 65 வயது. ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின் சில புக்கில் இருக்கும், சில புக்கில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ 6வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய, ஸோ கொஸ்டின் மேலே இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3 தான் சரியானது. அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2 மற்றும் 4 தான் சரியானது. அடுத்தது சட்டப்பிரிவு 53 இருக்கு இல்லையா, குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகம். அடுத்து சட்டப்பிரிவு 356 என்னதுங்க, மாநிலத்தோட நெருக்கடி நிலை. அடுத்தது சட்டப்பிரிவு 76ங்கிறது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. அவ்வளோதான், முடிஞ்சா. ஸோ இந்த லெசனும் முடிஞ்சு, இந்த லெசனுக்கான 1 மார்க்ஸும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு லெசன் தான், லெசன் நம்பர் 3 மாநில அரசு. இதை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், அடுத்து புது பேட்சுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.